இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் என்னாகமம் 23வது அதிகாரம் 21வது வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறது இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு வீட்லேயும் சரி, வேலை பார்க்குற இடங்கள்லையும் சரி, பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறது, அதில் ஒரு குற்றத்தை சொல்கிறது. இதுதான் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை. குறை சொல்லிடக்கூடாது அப்படின்னு எவ்வளோ கவனமாக அந்த வேலையை செஞ்சாலும் கரெக்டாக ஏதாவது ஒரு பெரிய தவறை செஞ்சிடுறோம். எப்படி அப்படின்னா, வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை பத்திரமா வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது வைப்போம், ஆனால் அதைத்தான் ரொம்ப தேடுவோம். சாதாரணமாக எங்கேயாவது வச்ச பொருள் ஈஸியாக கிடச்சிரும், பத்திரமா வைக்கிற பொருள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதை மாதிரி ரொம்ப கவனமாக செய்யணும்னு நினைப்போம், ஆனால் சில தவறுகளை நம்ம செஞ்சிடறோம். இப்போ நம்மளை குற்றம் சொல்கிறவங்க ரொம்ப கரெக்டாக எல்லா விஷயத்துலையும் இருப்பாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. அவங்கக்கிட்ட 1000 குறை இருக்கும், ஆனால் அதை பார்க்க மாட்டாங்க. மற்றவங்கக்கிட்ட என்ன குறை இருக்குங்கிறத தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரி, எல்லாரிடமும் ஒரே மாதிரியாவது குறைகளை கண்டுபிடிக்கிறாங்களான்னா அதுவும் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னா எந்த தவறையுமே கண்டுக்கிடாமல் விட்டுறாங்க. பிடிக்காதவங்க அப்படின்னா அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இதுதான் இப்போதைக்கு எல்லாரையுமே ரொம்ப பாதிக்கிற விஷயம். வீட்டில் கூட சாப்பாடு செஞ்சு கொடுக்கும்போது சரி நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க, ஆனால் அது சரியில்லை அப்படின்னா 1008 முறை குறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவன் யாக்கோபில் அக்கிரமத்தை பார்க்குறது இல்லையா, இஸ்ரவேலில் குற்றங்களை கண்டுபிடிக்கிறது இல்லையா. ஏன் அப்படின்னா அவர் நம்மளை அவ்வளவு அன்பு செய்கிறாரு. இப்போது நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் ரொம்ப உரசுற மாதிரி ஒரு வண்டி போகுது. நீங்கள் என்ன செய்வீங்க? ஐயோ பார்த்து போக மாட்டானான்னு சொல்லி பயங்கரமாக திட்டுவீங்க. ஆனால் அதுவே அந்த வந்த வண்டி உங்களோட சொந்த தம்பி இல்லை அண்ணனாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ நீ பார்த்து போமான்னு சொல்லிட்டு அக்கறையோடு பேசுவீங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்களோட சொந்தம், உங்களுக்கு அவங்க உறவு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். அதே மாதிரி தான் தேவனுக்கு நம்ம மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு இருக்கிறதுனால தான் நம்மளுடைய குற்றங்களை அவர் காண்கிறது இல்லையா. சரி, இப்போ நம்ம என்ன தான் செய்கிறது அப்படின்னா, நம்ம வேலை பார்க்குற இடங்கள்லனாலும் சரி, வீட்லேயும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு தேவன்கிட்ட ஞானத்தை கேட்டு வாங்கிட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதா இருந்தாலும் அது நம்மளுடைய நன்மைக்காக தேவன் அனுமதிக்கிற விஷயமாக மட்டும்தான் இருக்க முடியும். அவர் தான் நம்மளை நடத்துகிறாரு. இந்த வேலையை, இந்த குடும்பத்தை நமக்கு தந்தது தேவன். கிருபையாய் தயவாய் இன்றைக்கு வரைக்கும் நம்மளை நடத்திட்டு இருக்கிறாரு. பின்ன எதுக்கு நம்ம பயப்படணும்? எதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகணும்? அவர் கையில் முழுசாக கொடுத்துட்டு ரிசல்ட்டை மட்டும் நம்ம பார்த்தா போதும். எந்த பிரச்சனைகளும் உங்களை தொட விட மாட்டார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன்ப்பா. அந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. போடப்பட்ட அத்தனை மெசேஜும் உமக்கு நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும் ஏசப்பா. உண்மை நம்பி வந்திருக்கிற ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுடைய தேவைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க ஏசப்பா. இன்றைக்கு அப்பா தெரிந்தெடுத்து உங்களுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தை கேட்க வைத்திருக்கீங்கப்பா. எத்தனையோ பேர் மனசெல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு இப்படி நம்மக்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறாங்களே, இந்த மனுஷங்க நம்மளை அன்பு செய்யலையே, குடும்பத்தில் யாரும் நம்மக்கிட்ட அன்பாக இல்லையே, வேலை பார்க்குற இடத்துல நம்மளை எல்லாரும் தப்பு சொல்கிறாங்களேன்னு கண்ணீரோடு ஜெபிச்சிட்டு இருப்பாங்கப்பா. அப்பா, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலாக இன்றைக்கு நீங்கள் வார்த்தைகளை பேசியிருக்கீங்கப்பா. மனுஷர்களை நம்ப தேவையில்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அம்மேன், ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கிறீங்கப்பா. சொந்த மகனையே எங்களுக்கு கொடுத்தீங்க ஏசப்பா.
அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. இவ்வளவு அன்பு செய்கிற தேவன் எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கும்போது அப்பா இந்த உலகத்தில் உள்ள எந்த பிரச்சனைகளும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை தொட முடியாதுப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா. ராஜாக்களின் இருதயத்தை திருப்ப வல்லவராகிய நீங்கள் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நீர்கால்களே திருப்புறது மாதிரி அப்பா நீங்கள் திருப்ப வல்லவராக இருக்கீங்கப்பா. பாரபட்சம் பார்க்காத தேவன் நீங்கள் ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நன்றி அப்பா. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் உங்கள் கரத்தில் முழுமையாக தருகிறோம் ஏசப்பா. குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டு யாராலையும் அங்கீகரிக்காத அப்பா அந்த பிள்ளைகள் கண்ணீரோடு இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்காங்கப்பா. எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் எல்லா விஷயங்கள்லையும் குறை கண்டுபிடிக்கிற கணவன் இல்லை மாமியார் அம்மா பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு அப்பா கண்ணீரோடு ஜெபிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆறுதல் கொடுக்குறீங்க ஏசப்பா. அம்மேன். ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் குறைகளையும் அக்கிரமங்களையும் பார்க்கறதில்லை ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அப்படியே எங்களை ஏற்றுக்கொள்கிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய அங்கீகாரம் மட்டும்தான் ஏசப்பா எங்களுக்கு முக்கியம். அம்மே நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ரிவார்ட்ஸ் தான்ப்பா எங்களுக்கு வேணும். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் கண்களில் அப்பா தயவை உண்டு பண்ண வல்லவர் நீங்கப்பா. அம்மே நாங்கள் பார்க்குற வேலையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. எங்கள் குடும்பத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. எதுவும் எங்களுடைய சுய பலத்தினால் நாங்கள் சம்பாதிக்கலை. அம்மே நாங்கள் வாங்குகிற சம்பளம் உங்களுடைய கிருபைப்பா. அம்மேன். குடும்பத்தில் அப்பா ஒவ்வொருத்தரும் அப்பா பிள்ளைகள் பெற்றோர்கள் இதெல்லாம் நீங்கள் எங்கள் மேலே காட்டின தயவுப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. இப்படி இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ண வல்லவராகிய தேவன் எங்கள் கூட இருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இன்றைக்கு அதை உணரணும் ஏசப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிச்சிட்ருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே உங்களுடைய சமாதானம் இருதயத்தில் நிரம்பணும் ஏசப்பா. எந்த வகையிலையும் உங்களுடைய பிள்ளைகள் யாருக்கும் பயப்படக்கூடாதுப்பா. ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுப்பா. மனசில் கஷ்டம் வரக்கூடாதுப்பா. தூக்கம் வராமல் கஷ்டப்படக்கூடாது ஏசப்பா. எல்லா வகையிலும் இந்த பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் ஆறுதல் செய்கிறீங்க ஏசப்பா. அம்மேன். இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் யுத்தம் செய்கிறீங்கப்பா. எல்லா காரியங்களையும் இவர்களுக்காக நீங்கள் செய்து முடிக்கிறீங்க ஏசப்பா. அப்பா சாலமோனுக்கு அளித்த அதே ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. அம்மேன். குடும்ப காரியங்கள்லையும் சரி, வேலை பார்க்குற இடங்கள்லையும் சரி, மற்றவங்கக்கிட்ட எப்படி பழகணுங்கிறதுலையும் சரி, யாருக்கு என்ன பதில் சொல்லணுங்கிறதுலையும் எல்லா விஷயங்கள்லையும் உங்களுடைய ஞானம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லா காரியங்களையும் ஒழுங்கும் கிரமமாக எங்களை செய்ய வைக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா அந்த பிள்ளைகளை வழிநடத்துங்க. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.